ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்ற ரிஷிகள்லாம் சேர்ந்து ஒரு சாபம் விட்டாளாம். உனக்கு உன் சக்தி தெரியாது, சக்தி இருக்கு தெரியறதுங்கிற அந்த கர்வத்தினால் தானே இப்படி நீ பண்ற. அவர் கர்வத்துல எல்லாம் பண்ணல. அதனால உன் சக்தி உனக்கே தெரியாமல் போகும். ஆனா ரிஷிகள் சொல்லும் போது ஒரு கேவியட்டோட சொல்லுவா, ஒரு நோட்டோட சொல்லுவா, தெரியாமல் போகும் இன்னொத்தரொன்னுக்கு ஞாபகம் படுத்தும் வரை. அந்த ரிஷிகள் கொடுத்த சாபம் எந்த வரைக்கும் ஹனுமான தள்ளிருக்குன்னா, பக்கத்துல இருந்த சுக்ரீவனுக்கு இந்த ரிஷ்யமூக பர்வதத்தின் குகையை சொல்ல தெரியலையே. சரி, இதனால நமக்கு என்ன சார் லாபம்? ஹனுமான் மறந்தார் இருக்கட்டும். அதாவது ஒரு அடியவர்களுடைய சாபத்துக்கு நாம் ஆளாக கூடாது. நம்ம ஆன வரைக்கும் எந்த அளவுக்கு பாகவதாபச்சாரம் படாம இருக்கோமோ வாழ்க்கை சுபீக்ஷமா போகும். பகவதபச்சாரப்படலாமான்னு கேட்கலாம், பகவான் ஏதாவது சொல்லலாமான்னு கேட்கலாம். வாஸ்தவமா பார்த்தீங்கன்னா அவரையும் ஒன்றும் சொல்லக்கூடாது. அவர் ஏதாவது சொன்னா அவர் கண்டுக்க மாட்டார். அவர் பெற்றோர்கள் இல்லையா, அதனால அவர் ஒன்றும் கண்டுக்க மாட்டார். ஆனா பாகவதாபச்சாரம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, அதனால இது எப்படி அவாய்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன வரைக்கும் கடும் சொற்கள் சொல்லாமல் இருக்கணும். இதை சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு நான் அர்ணப் டிபேட்டுக்கு போறேன். எதுக்கு இது சொல்ல வந்தேன்? எவ்வளவு நம்ம இதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம், யாரோடய ஒதுங்கி இருக்கணும், கெட்ட வார்த்தை சொல்லப்படாது, யாரையும் வெசி பேசப்படாது அப்படின்னு வச்சுனாலும் அது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சுருது. இது லௌகீகத்துல ரொம்ப கஷ்டம் பாகவதாபச்சாரப்படாம இருக்கிறது. ஆனா பாகவதால் யாருன்னு நிர்ணயம் பண்றதும் நம்ம கையில இல்லை. இன்னார் பாகவதர் இன்னார் பாகவதர் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்வேன்? Who are we to decide? அதுவும் தெரியாது. பாகவதாபச்சாரப்படாமல் இருக்கிறதும் எப்படின்னு தெரியாது. ஆனா பட்டுட்டா கஷ்டமான்னு கேட்டா ஹனுமான் தான் ஆதாரம். ஹனுமான் சின்ன வயசுல தெரியாம பட்ட அபச்சாரங்களுக்கு ரிஷி கொடுத்த சாபம் இந்த அளவுக்கு கொண்டு விட்டுடுத்து. அதையும் மீறிண்டு ஹனுமான் ஜெயிச்சார், சூப்பர் ஹீரோ ஆனாருங்கிறது ஒரு பக்கம். இதனால தேனஹம் அபவித்தஹ ஹிருததர ராகவ தத்பயாச்ச மஹீம் சர்வான் கிராந்தவான் சவனார்ணவம் ருஷ்யமூகம் கிரிம்வரம் பாரியாஹரண துக்கிதஹ பிரவிஷ்டோஸ்மி துராதர்ஷம் வாலினஹ காரணாந்தரே ததஷாபபயாத் பீதஹ ருஷ்யமூகம் மகாகிரிம் பிரவேஷ்டும் ந இச்சதி ஹரிஹி திரஷ்டும் வா அபி நரேஸ்வர.